மிளகா பொடி கஞ்சன்னு ஒருத்தர் இருக்கான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது, நானே சொல்கிறேன். வகுப்பில் அதுதான் நான் பண்ணுறேன், சொல்லிடுறேன். ஒரு மளிகை கடை. மளிகை கடையில் அப்பா கஞ்சம்னா கஞ்சம், அப்படி ஒரு கஞ்சம். மகன் ஒரு நாள் அவர் வெளியே போகிறாரு. மகன்கிட்ட சொல்கிறாரு, டே மகனே சொல்லுப்பா, நீ வியாபாரம் பண்ணுறியோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, சிக்கனமாக இருக்கணும்டா, சேமிச்சு வைக்கணும்டா. சரிப்பா அப்படின்ட்டா. அப்பா போன உடனே ஒருத்தர் வந்தார். 50 ரூபாய்க்கு மிளகாத்தூள் கொடுங்க. ஒரு அம்மா கேட்டுச்சு. 50 ரூபாய்க்கு கொடுத்தான். கொடுத்த உடனே வாங்கிட்டு கல்லால் போட்டுட்டு, அந்த காலத்தில் பொட்டலை தான் மடித்து கொடுப்பாங்க பேப்பரில், அதை எடுத்து போட்டு என்ன பண்ணுறான், கையில் அள்ளி போடுறான். அப்பா என்ன சொல்லியிருக்காரு, சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். அந்த மிளகாத்தூளை எடுத்து பேப்பரில் போட்டு மடித்து கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அப்பா என்ன சொன்னார், சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். இந்த கையில் மிளகாத்தூள் இருக்கே, என்ன பண்ணுறது? குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டியில் தண்ணி இருக்கும்ல, அதில் கொண்டு போய் கையை விட்டானா முடிஞ்சு. அடுத்த நாள் அப்பா வந்துட்டார். என்னடா மகனே வியாபாரம் பண்ணியான்னு கேட்கல. என்ன சொல்லியிருக்காரு, சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். சிக்கனமாக இருந்து யாரா சேமிச்சியாடா? ஆமாப்பா சிக்கனமாக இருந்தப்பா சேமிச்சப்பா. எப்படிடா? அப்பா நீங்கள் போனீங்களப்பா? ஆமாப்பா. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்துச்சுப்பா, மிளகாத்தூள் கிடைச்சுப்பா. ஓகேப்பா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த மிளகாத்தூள் மடித்து கொடுத்துட்டு கையில் ஒட்டிருந்துச்சு பார்த்தியா மிளகாத்தூள்? ஆமாம், அதை சாம்பார் வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொண்டு போய் கையை விட்டோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கேனப்பா, சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லையா? சந்தோஷப்பட்டிருக்கணுமா இல்லைங்க? சந்தோஷப்படல, ஓங்கி பலார்னு கன்னத்துலேயே வச்சார். ஏன்ப்பா அடிக்கிறீங்க? ஏண்டா 5 விரலையும் ஒரே நாள்லையா விட்ட? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விரலை விட்டுருக்கலாமேடா அப்படின்னா. அதுக்கு பேர் தான் மிளகாத்தூள் கஞ்சன்னு பேர்.